ஏக்கா ஆபீஸ்க்கு வந்தாச்சு. வா சின்ன பொண்ணே, சீக்கிரம் போய் பதிஞ்சிட்டு வருவோம். சரிக்கா, சீக்கிரம் போய் அப்ளை பண்ணுவோம். ஏமா வாமா உள்ள போவோம். பாட்டி ஏட்டி பாவி பாத்தியா, நம்ம வந்த நேரத்துக்கு அவசரம் மாதிரி வந்து நிக்குதுங்க. ஏடி சின்ன பொண்ணு. என்னக்கா? ஏடி சின்ன பொண்ணு, இந்த கேள்விக்கு வாய பாத்தியா சின்ன பொண்ணு, நம்மள பார்த்து அவசகுணம் சொல்லுது. ஏக்கா விடுங்கக்கா, இந்த அருவா மண்டையெல்லாம் கண்டுக்காதீங்க, எல்லாம் போறாம. ஏக்கா வாங்கக்கா போலாம். இல்லங்க, எங்க போறீங்க? தீபாவளிக்கு துணி எடுக்க. நான் உங்களை விட மாட்டேன், நாங்க தான் முதல்ல போய் அப்ளை பண்ணுவோம். ஏடி உமா பாத்தியா, இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனை வர போலியே, யாரு மண்டை உடைய போகுதுன்னே தெரியல. ஆமாக்கா, எனக்கும் அதே பயமா தான் இருக்கு. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு உருள போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏக்கா பெரிய சண்டை ஆகிறதுக்குள்ள வாங்கக்கா போய் தடுத்து நிறுத்துவோம். ஏய் ரெட்ட குடுமி, கையேடு. ஏய் சின்ன பொண்ணு, என் பொண்ணு மேலே கை வைக்கிறியா நீ? ஒண்ணு என்ன பண்றேன்னு பாரு. என்னம்மா இங்க நின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓரமா போய் விளையாடுங்கம்மா. ஏமா வழிய விடுமா, உனக்கு வேற தனியா சொல்லணுமாமா, ஓரமா போ. டேய் தொப்பி தலையா, யாரடா இடிச்சு தள்ளி விட்டுட்டு போற? டேய் இல்லடா. உமா நீ இவங்களையே பார்த்து பயமா இருக்குன்னு பாரு, வந்தவன் ஓரமா போய் விளையாடுங்கம்மான்னு சொல்லிட்டு போறான். ஏக்கா நீங்களும் தானக்கா சொன்னீங்க. இவகிட்ட ஏதாவது சொன்னா நீங்களும் தானக்கா சொன்னீங்க அப்படின்னு வா. ஏக்கா வாங்க உள்ள போவோம். ஏடி அவங்க உள்ள போறாங்கடி, வாடி நம்மளும் பின்னாடியே போய் பிடிப்போம். ஏமா யாருமா நீங்க? சாரு நாங்க எலெக்ஷனுக்கு அப்ளை பண்ண வந்திருக்கோம். எல்லாம் அப்ளை பண்ண வந்திருக்கீங்க? சாரு நான் கவுன்சிலர் பதவிக்கு நிக்கிறதா இருக்கேன், அதனால என் பேரை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா, நான் 2 ஃபார்ம் தரேன், ஃபில் அப் பண்ணிட்டு போங்க. சரி சாரு, கொஞ்சம் சீக்கிரம் தாங்க. சாரே சாரே, அவங்களுக்கு எதுவும் தராதீங்க சாரே, நாங்க தான் முதல்ல அப்ளை பண்ண வந்தோம், எங்களுக்கு முதல்ல தாங்க. ஏமா என்னம்மா நீங்க புள்ள பிடிக்கிற கூட்டம் மாதிரி கும்பலா வந்து நின்னுட்டு இருக்கீங்க? இது ஆபீஸ் ரூமா இல்ல வேற எதுவுமா? யார் யார் நிக்க போறீங்களோ அவங்க மட்டும் உள்ள இருங்க, மத்தவங்க வெளியே போங்கம்மா. நீங்க பாருங்க சாரே, ஒழுங்கா எங்களுக்கு ஃபார்மை கொடுத்துருங்க, நாங்க தான முதல்ல வந்தோம், நாங்க ஃபில் அப் பண்ணிட்டு கிளம்புறோம். அதெல்லாம் முடியாது சாரே, எங்களுக்கு தான் முதல்ல தரணும் நீங்க. ஏமா உங்க யாருக்கும் எந்த ஃபார்மும் கிடையாது, வெளியே போங்கம்மா. அது எப்படி சார் எங்களுக்கு ஃபார்ம் தர மாட்டேன்னு சொல்வீங்க? நான் மேல் இடத்துக்கு போவ பாத்துக்கோங்க. நீ எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு நான் ஃபார்ம் தர மாட்டேம்மா. யார் யார் நிக்கிறீங்களோ அவங்க மட்டும் உள்ள இருங்க, மத்தவங்கள வெளியே போனீங்கன்னா என்ன ஏதுன்னு பேசி உங்களுக்கு தருவேன். இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா செக்யூரிட்டியை கூப்பிட்டு வெளியே அனுப்பிடுவா, பாத்துக்கோங்க. ஏமா என்னம்மா இந்த பொம்பளை இப்படி பேசிட்டு இருக்கு? முதல்ல அந்த பொம்பளையை வெளியே அனுப்புமா. செக்யூரிட்டி செக்யூரிட்டி எங்க போனீங்க? இந்த மாதிரி ஆட்கள்லாம் எதுக்கு உள்ள விடுங்க? செக்யூரிட்டி அப்படி சொல்லுங்க சாரே, இவங்களெல்லாம் இப்படிதான் லம்பாடி பொம்பளைங்க, எங்களுக்கு ஃபார்ம் கொடுங்க சாரே. சின்ன பொண்ணே நம்ம இவன்ட்ட ஃபார்மே வாங்க வேணாம் சின்ன பொண்ணே, நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்டு வாங்கிக்கலாம். என்ன இந்த வெளிய போ சொல்றான்? சார் நான் பேசிக்கிறேன் சார் அவங்க கிட்ட, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். வா முதல்ல இந்த பொம்பளையை வெளியே போக சொல்லு, அப்பதான் உனக்கு ஃபார்ம் தரலாமா வேணாமான்னு யோசிப்பேன். ஏக்கா கொஞ்சம் வெளியே போறீங்களா? என்ன சொன்ன சின்ன பொண்ணு, நீ என்ன பார்த்து? வெளியே போங்கன்னு சொன்னேன்க்கா. ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் இடியாலும் என் நெஞ்சில நீ இடி இறக்கிட்ட சின்ன பொண்ணு, இனி நீ என்ன எங்கே கூப்பிடாத சின்ன பொண்ணு. சார் இப்பயாவது அந்த ஃபார்மை தரீங்களா சார்? சாரே எங்களுக்கு முதல்ல அந்த ஃபார்மை தாங்க. ஏமா சண்டை போடாதீங்கம்மா, 2 பேருக்குமே தரேன், ஃபில் அப் பண்ணிட்டு போங்க. எங்க உமா இந்த 4 முடி ஆளை காணோம்? தெரியலையே சின்ன பொண்ணு, வா போய் பாப்போம். பவி வா போலாம், இவளுங்க மூஞ்சில முழிச்சாலே விளங்காது. அருவா மண்டை, யார் மூஞ்சில முழிச்சா விளங்காது? உங்க மூஞ்சில முழிச்சாதான் ஒண்ணு விளங்காது. போங்க போங்க. சின்ன பொண்ணு வா, வசந்தி அக்கா எங்கன்னு போய் பாப்போம். இனி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி போகவே கூடாது. இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கடைசில என்னையே வெளியே போ சொல்லிட்டாளே. பேசாம மாமியாரோட கட்சியில போய் சேர்ந்துட வேண்டியதா இவளுக்கு எதிரா. வரட்டும் வச்சுக்கிறேன், இனி வசந்தி அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு. ஏக்கா வசந்தி அக்கா. ஏக்கா எங்கக்கா போனீங்க? எவ்வளவு நேரமா உங்களை தேடிட்டு இருந்தோம் தெரியுமா? சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. என்னது சொல்லாம கொள்ளாம வந்தனா? நீ தானடி உன் வாயால என்ன வெளியே போங்கன்னு சொன்ன. ஏக்கா வசந்தி அக்கா கோச்சுக்கிட்டீங்களாக்கா? விடுங்கக்கா, அப்ப ஏதோ சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்கக்கா. ஏக்கா இங்க பாருங்கக்கா, என்கிட்ட பேச மாட்டீங்களா? சின்ன பொண்ணு நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்.
சரி போங்கக்கா, நான் உங்களுக்கு வெளியே போங்கன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக பிரியாணி வாங்கி தரலாம்னு நினைச்சேன். சரி பேச மாட்டீங்கன்னா விடுங்க. என்னது பிரியாணியா? ஐயோ, பிரியாணி வாங்கி சாப்பிடலாமே. கோச்சுக்கிட்டு போனா ஒண்ணும் கிடைக்காதே. வீட்ல வேற ஒண்ணும் சமைச்சு வைக்கல. இப்போ என்ன பண்றது? வாவுமா, நம்ம போய் சாப்பிடுவோம். போலாண்டி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, என்னக்கா சொல்லுங்க. என்னதான் நீ பண்ணது தப்பாவே இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிடுறேன் சின்ன பொண்ணு. என்னக்கா ஏன் இந்த திடீர் மாற்றம்? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு. என்னதான் இருந்தாலும் உன்னோட வயசுல பெரியவனா, இப்படி கோச்சுக்கிட்டா நல்லா இருக்காது பாத்தியா, அதனாலதான். சரிக்கா, அப்ப வாங்க 3 பேரும் ஒன்னா போய் பிரச்சாரம் பண்ணுவோம். என்னது பிரச்சாரமா? அப்ப பிரியாணி வாங்கி தரேன் வாங்கக்கா. முதல்ல பிரச்சாரம் பண்ணி முடிப்போம், அப்புறமா பிரியாணி வாங்கி தரேன். எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். ஏடி சின்ன பொண்ணு, பிரச்சாரம் பண்ண கொடி வண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா சின்ன பொண்ணு? அதெல்லாம் ரெடியா இருக்குமா. நேத்தே நான் ஒருத்தண்ட பேசி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். வாங்க பிரச்சாரத்தை தொடங்குவோம். என்ன மக்களே, பிரச்சாரத்தை தொடங்கிடுவோமா? வாங்க மக்களே வாங்க, நான் தான் உங்க சின்ன பொண்ணு. உங்க அன்பான வாக்குகளை எனக்கு அள்ளி தெரிக்கவும். எங்கள் சின்னம் முட்டை சின்னம். முட்டை சின்னத்திற்கு அனைவரும் வாக்களிப்பீர். உங்கள் அன்பான வாக்குகளை, அழகான வாக்குகளை ஆனந்தமாய் முட்டை சின்னத்திற்கு செலுத்தவும். வாக்களியுங்கள் முட்டை சின்னம். வாக்களியுங்கள் முட்டை சின்னத்திற்கு. போடுங்கம்மா ஓட்டு, முட்டை சின்னத்தை பார்த்து. குத்துங்க குத்துங்க குத்துங்க, முட்டைக்கு தான் குத்துங்க. முட்டை 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 சின்னத்துக்கு போடுங்க ஓட்டு. அக்கா பாத்தீங்களா சின்ன பொண்ணு எப்படி பிரச்சாரம் பண்றானே? ஆமா கீதா, அவ மாமியாரை எதிர்த்து எப்படி பிரச்சாரம் பண்றா பாத்தியா? நம்மளாம் நம்ம மாமியாருக்கு அப்படி பயந்து கிடக்கும். இவ்வளவு மாதிரி தான் கீதா இருக்கணும். இவ்வளவு மாதிரி நீங்க இருக்க போறீங்க. அவளே ஊர் சவால்ட்டு தெரியவா, ஏதோ சும்மா சவால் விட்டோன்றதுக்காக நின்னுட்டு கிடக்கா. அவெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாக்கா. ஏக்கா, ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் பேசிட்டேன். இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியலையே. சின்ன பொண்ணு, ஏதாவது வாய்க்கு வந்ததை அடிச்சு விடு சின்ன பொண்ணு. ஏக்கா, நீங்க தானே என்கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன என்னைய கோத்து விடுறீங்க? சரி சரி இரு சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீங்கள் முட்டை சின்னத்திற்கு வாக்களித்தால் உங்கள் வீடு தேடி காவேரி நதியை அனுப்பி வைப்போம். தண்ணீர் பஞ்சம் வராமல் காப்போம். நீங்கள் முட்டை சின்னத்திற்கு. உங்கள் வீடு தேடி ஒரு டசன் முட்டை வரும், முட்டை வரும், முட்டை வரும். அதனால் வாக்களியுங்கள் முட்டை சின்னத்திற்கு. மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். தோழிகளே, தோழன்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, அதனால் வாக்களியுங்கள் முட்டை சின்னத்திற்கு. 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். மக்களே, எங்களுக்கு வாக்களிப்பீர். நாங்கள் கோழி சின்னம். எங்களுக்கு வாக்களித்தால் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். ஏக்கா, என்னக்கா மக்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க? இரு சின்ன பொண்ணே, நான் ஏதாவது பிட்ட போட்டு கூப்பிடுறேன். மக்களே, எங்களுக்கு நீர் வாக்களித்தால் உங்கள் பைப்பை திறந்தால் பால் வரும், டேங்கை திறந்தால் தேன் வரும். என்னமா எல்லாம் அங்க போயிட்டாங்க, ஏதாவது பிட்ட போடுமா? மக்களே, எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் வாரம் ஒரு முறை கோழி இறைச்சி வழங்கப்படும் இலவசமாக. வாக்களியுங்கள் கோழி சின்னத்திற்கு. ஐயோ, இப்ப என்ன சொல்றது? மக்களே, எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் வாரம் ஒரு முறை முட்டை ஒரு டசன் வழங்கப்படும். மக்களே, அப்படி போடுமா? மக்களே, எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்கள் அனைவருக்கும் இலவசமாக செல்போன் வழங்கப்படும். மக்களே, உங்களுக்கு கேடு தரும் எதையும் நான் தரமாட்டேன். அதனால் உங்களுக்கு பயன்படும்படி இலவசமாக 2 சக்கர வாகனம் தருவேன். வாக்களியுங்கள் முட்டை சின்னத்திற்கு. வாழ்க முட்டை சின்னம். வாக்களியுங்கள் முட்டை சின்னத்திற்கு. ஏடி, எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாலுங்க டி. மரியாதையா ஏதாவது நல்ல விஷயமா சொல்லுடி. ஐயோ, இவளுங்க என்ன இப்படி பிரச்சாரம் பண்றாளுங்க? ஏதாவது பெருசா சொல்லணுமே. யோசி பவி, யோசி. என்ன 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 சொல்லலாம் பவி? யோசி யோசி யோசி. பைக் என்ன பைக்? நாங்கள் உங்களுக்கு இலவசமாக கார் வழங்குவோம். மக்களே, வாக்களியுங்கள் கோழி சின்னத்திற்கு. அடி பாவி, என்ன டி கார் தரோன்னு சொல்ற? அவ்வளவு காசுக்கு நம்ம எங்கடி போறது? அடி பாவி, உன்னை லேசா பிட்டு போட்டு விடுறேன்னு சொன்னா குண்ட தூக்கி என் தலையிலே இறக்கிட்டியேடி. ஏடி, நாங்க இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச மான மரியாதை மட்டும் இல்லாம எங்க சொத்தைய சேர்த்து அழிக்கலாம் பிளான் பண்ணிட்டியாடி. வாட்டி முதல்ல எங்க கிளம்புவோம். இல்ல நம்ம நல்லதுக்கு தான் சொன்னேன். ஒரு நல்லது நீ பண்ண வேணாம். வா முதல்ல எங்க கிளம்புவோம். கோழி சின்னத்திற்கு வாக்களிப்போம். மாமியார் வாழ்க. ஏக்கா, வசந்தி அக்கா, இப்ப என்ன பண்றது? எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்களே. இரு சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இப்ப பாரு நான் அதை எப்படி இறக்குறேன்னு. இப்ப நான் சொன்ன உடனே எல்லாரும் நம்மள தேடி பறந்து வர போறாங்க சின்ன பொண்ணு. அப்படி என்னக்கா சொல்ல போறீங்க? இப்ப பாரு. மக்களே, உங்கள் அனைவருக்கும்
வேதி எழுவ எங்க வீட்ல சிலிண்டர் இல்லாம நான் வரகடுப்புல தான் சமைச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஊருக்கே 2 சிலிண்டர் தரேன்ற. அதெல்லாம் பாத்துக்கலாம் சின்ன பொண்ணு. அடி பாவி. ஏங்க வண்டி எடுக்கங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். எப்பா இலவச சிலிண்டரா, அதுவும் 2. வாங்க எல்லாரும் அந்த பக்கம் போலாம். சின்ன பொண்ணு வாழ்க, முட்டை சின்னம் வாழ்க. வாழ்க சின்ன பொண்ணு வாழ்க, முட்டை சின்னம் வாழ்க. வாக்களிப்போம் முட்டை சின்னத்திற்கு, மருமகள் வாழ்க. ஐயோ என்ன மக்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்து சப்போர்ட் பண்றாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி சமாளிப்போம், ஒரு சவாலை விட்டு வைப்ப மாமியார் கிட்ட. என்ன அத்தை பாத்தீங்களே நம்ம பக்கம் கூட்டத்தை, நான் தான் ஜெயிக்க போறேன். அக்களியுங்கள் கோழி சின்னத்திற்கு, அக்களியுங்கள் முட்டை சின்னத்திற்கு, அக்களியுங்கள் கோழி சின்னத்திற்கு. அக்களியுங்கள் முட்டை சின்னத்திற்கு. மக்களே நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கிரீன் ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க. மக்களே நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க. மக்களே